ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 28/12/2023 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் சோபகிருத்து வருடம் மார்கழி மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை பிரதமை திதி காலை 7:05 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை த்விதியை திதியானது வந்து விடுகிறது. நட்சத்திரம் பார்த்தோம்னா இன்னைக்கு புனர்பூசம் நட்சத்திரம் இரவு 1:47 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பூசம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு அமிர்த யோகம் கூடிய நன்னாளாகவே அமைந்திருக்கிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு மாகேந்திரம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்துருக்கா. கரணம் பார்த்தோம்னா கௌலவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில் 7:05 வரைக்கும் தான் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தைத்தொலை அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பரசுராம ஜெயந்தி அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்தில் கொடுத்திருப்பா. இந்த நாளினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை 9:30 முதல் 10:30 வரை நல்ல நேரம், மாலை 4:30 முதல் 5:30 வரை நல்ல நேரமே. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொன்னா, இன்றைய தினம் பரசுராம ஜெயந்தி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இந்த பரசுராமரை பற்றித்தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதாவது இந்த தசாவதாரத்தில் நம்ம ஒவ்வொரு அவதாரமாக பார்த்துட்டே வரோம். இதில் பரசுராமர் அவதாரம் அதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு முழுமையான மனிதனாக, அதாவது ஒரு வாழ்நாள் முழுவதுமே அந்த அவதார புருஷர்களிலே அந்த வாழ்நாள் முழுவதையும் ஒரு கழித்த மனிதனாக இந்த பரசுராம அவதாரம் தான் முதல் அவதாரமாக வருது இல்லையா. நம்ம அப்படியே தசாவதாரத்தை பார்த்துட்டே வருவோமே. மச்சாவதாரம்னு சொல்கிறோம், மீன் வடிவிலே வரார் அப்படின்னு பார்த்துருக்கோம். ரெண்டாவது பார்த்தோம்னா கூர்மா அவதாரம் சொல்கிறோம், ஆமை வடிவில் வந்திருக்காருன்னு சொல்லி. மூன்றாவதாக வராக அவதாரம்னு பார்க்குறோம், ஒரு பன்றியினுடைய அவதாரமாக. நான்காவதாக நரசிம்ம அவதாரம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதாவது நரசிம்ம அவதாரம் என்பது பறவையினுடைய கால்கள், மனிதனுடைய உடம்பு, மிருகத்தினுடைய தலையாக சிங்கமுகமாக நரசிம்ம அவதாரங்கிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஒரு குட்டி குழந்தையா, ஒரு குழந்தை வடிவமாக வாமன அவதாரம் அப்படிங்கிறத பார்க்குறோம் மனித ஸ்வரூபமாக. ஆனால் இந்த அவதாரங்கள் அத்தனையுமே அந்த நிகழ்வு எப்பொழுது வேண்டுமோ அப்போ மட்டும்தானே தோன்றியிருக்கா இல்லையா. அந்த அசுரனை அழிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த நேரத்திலே பிரச்சனை என்பொழுது எப்பொழுது வந்ததோ அந்த நேரத்தில் மட்டும்தான் இந்த அவதாரங்கள் அத்தனையுமே வந்திருக்கும். ஆனால் இந்த பரசுராமர் என்பது இந்த பிரச்சனை அந்த க்ஷணத்தில் வரலையே. இப்போ பிரகலாதனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பிரகலாதனிடம் அந்த ஹிரண்யகசிபு கேள்வி கேட்கிறார். தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார்னு சொல்லும்போது இந்த தூணில் இருக்காரான்னு சொல்லி இந்த தூணை உடைக்கும் போது இந்த தூணில் இருந்து நேரடியாக நரசிம்மர் வந்தார்னு பார்த்தோம். அந்த க்ஷணம், அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்த அவதாரம் என்பது வந்து விடுகிறது. ஆனால் இந்த பரசுராமரை பார்த்தோம்னா ஜமதக்னி மகரிஷிக்கும் ரேணுகாதேவிக்கும் பிறந்த ஒரு பிள்ளையாக இந்த பரசுராமர். அது கூட பார்த்தோம்னா அவருக்கு முன்னாடி சகோதரர்கள்லாம் இருப்பார். சாதாரண மனிதர்களைப் போல சாதாரணமாக ஒரு குடும்பத்திலே தோன்றிய ஒரு உறுப்பினராகத்தான் நம்ம பரசுராமரை பார்க்கிறோம் இல்லையா. இறை ஸ்வரூபமாக பார்க்காமல் சாதாரண ஒரு மனிதனாக வாழ்ந்து காட்டியவராக நம்ம பரசுராமரை பார்க்கிறோம். மற்ற அவதாரங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எல்லா அவதாரங்களிலுமே பார்த்தோம்னா ஏதோ ஒரு சம்ஹாரம் அப்படிங்கிறது நடந்திருக்கும் இல்லையா. ஹிரண்யகசிபு சம்ஹாரம் பண்றார், ஹிரண்யனை சம்ஹாரம் பண்றார், இப்படி ஒவ்வொரு அசுரர்களாக சம்ஹாரம் பண்ணிட்டே வரார். வாமனராக வரும்பொழுது கூட மகாபலி சக்கரவர்த்தி என்பவன் அசுர குலத்தைச் சேர்ந்தவன், இவன் இந்திர பட்டத்துக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவரை பாதாள லோகத்தினுடைய அரசனாக மாற்றி அனுப்புவார் இல்லையா. இப்படி வரும்பொழுது இந்த பரசுராம அவதாரத்தை பொறுத்தவரை எந்த அசுரர்களும் இங்கே பிரதானமான இடத்தினை பிடிக்கவில்லை அப்படிங்கிறதை நம்ம பார்க்கணும் இல்லையா. க்ஷத்ரிய வம்சத்தை அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் இந்த க்ஷத்திரியர்களுக்கு எதிரியாக ஒரு பிராமணனாக பரசுராமரை காட்டுறார். நம்ம இந்த டார்வின்ஸ் தியரியின்படி பார்த்தா கூட, அதாவது ஓரறிவு பிராணி, ஈரறிவு பிராணி, மூன்றறிவு பிராணிங்கிற மாதிரிலாம் நம்ம ஒன்று ஒன்றா அப்படியே பார்த்துட்டே வரும் பொழுது இந்த மாதிரி ஒரு பரிணாம வளர்ச்சியை காண்பிக்கும் பொழுது ஒரு முழுமையான மனிதனாக, அதுவும் ஒரு காட்டுவாசியாக, ஒரு மலை பிரதேசங்களிலே ஒரு சுற்றி திரிந்த ஒரு மனிதனாக, ஒரு ஆக்ரோஷம் மிக்க, ஒரு கோபம் நிறைந்த ஒரு பிராமணனாக இந்த பரசுராமர் என்பவர் சித்தரிக்கப்படுகிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த பரசுராம ஜெயந்தி நாளிலே அந்த அவதாரத்தினுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்.
தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிறது நம்ம ராமாவதாரத்தில் மட்டும் இல்லை, அதற்கு முன்னாடி வரக்கூடிய இந்த பரசுராம அவதாரத்திலே நம்மளால பார்க்க முடியுது இல்லையா. ராமாவதாரத்தில் கூட பார்த்தோம்னா தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லி ராமர் வந்து காட்டுக்கு தான் போனார். அதாவது அவர் தன்னுடைய சுகத்தை மறந்து விட்டுத்தான் சென்றாரை தவிர, இங்க பரசுராமரை பொறுத்த வரைக்கும் தாயினுடைய தலையை வெட்டி விட்டு வா அப்படின்னு சொல்லும் பொழுது கூட இவர் தயங்காமல் அங்கே சொல்வது தந்தை என்பதால் ஒரு க்ஷணம் கூட தயங்காம தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிற அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு தாய் என்றும் பாராமல் அவருடைய தலையை வெட்டி விட்டு வந்து நிற்கிறார் இல்லையா. இதுதான் இந்த பரசுராம அவதாரத்தினுடைய ஒரு மகிமை. ஆனா நம்ம இங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பரசுராமரை போல நாம் ஆக்ரோஷமாக இருக்கக்கூடாது, மூர்க்க குணத்துடன் இருக்கக்கூடாது. அதே நேரத்திலே பரசுராமரனுடைய அவதாரம் எதனை நமக்கு உணர்த்துகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மன கட்டுப்பாடோடு எந்த விதமான சென்டிமெண்ட்ஸ்குள்ளேயும் மாட்டாம, அந்த சென்டிமெண்ட்ஸ் ஃபீல்லாம் எதுவுமே இல்லாம தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை மாத்திரம் இல்லை, அதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் கூட பாருங்களேன். தாயினுடைய தலையை வெட்டி விட்டு வந்த பிறகும் கூட அவர் வந்து ஜமதக்னி மகரிஷி வந்து உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்கிறார். என்னுடைய தாயோ என்னுடைய சகோதரர்களும் உயிர் பெற வேண்டும்னு சொல்லி இவர் மீண்டும் போய் தாயை உயிர்ப்பித்தார் அப்படிங்கிற அந்த கதையெல்லாம் படிக்கிறோம். அவதார புருஷனாக இருந்தாலும் பரசுராமரனுடைய அந்த அவதாரமானது அத்தோடு பூர்த்தி அடைந்து விடவில்லை. பரசுராமர் சிரஞ்சீவி பட்டத்தை பெற்று விடுகிறார் அல்லவா. இந்த நித்திய சப்த சிரஞ்சீவியில பரசுராமரும் ஒருத்தர் சொல்றோம், இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவருடைய அந்த பெருமாளே அவதாரம் எடுத்திருந்தாலும் அவரிடம் இருந்த அந்த பெருமாளினுடைய அந்த தெய்வீக சக்தியானது ராமாவதாரத்தில் அப்படியே இடம்பெயர்ந்து விடுகிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இல்லையா. ராமர் வந்து அதை முடிச்சுட்டு வரும்பொழுது, அந்த சிவதனுசு உடைச்சிட்டு வரும்பொழுது பரசுராமர் கோபமாக வரார் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பரசுராமரனுடைய அந்த அவதார சக்தியானது ராமர்கிட்ட அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகிடுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் பரசுராமர் என்ன ஆனார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் நித்திய சிரஞ்சீவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி பரசுராமர் பார்த்தோம்னா மகாபாரதத்திலே வருவாரே. மகாபாரதத்தில் பார்த்தோம்னா கர்ணனுக்கு அந்த அஸ்திர வித்தைகளை சொல்லித் தருகிறார். பீஷ்மருக்கும் கூட அவர் உபதேசம் செய்திருக்கிறார் சொல்லி கூட ஒரு இடத்துல ஒரு கதைங்கிறது உண்டு. அதாவது பீஷ்மருக்கு எப்பன்னு சொல்லி பார்த்தோம்னா, பீஷ்மர்கிட்ட வந்து இந்த அம்பாவை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவாராம். வந்து இந்த அம்பாவை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும் பொழுது கூட, இல்லை நான் இந்த பிரம்மச்சரிய விரதத்தில் இருக்கிறேன், நான் இதில் மீறி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பிரம்மச்சரிய விரதத்தினுடைய அந்த மகிமையை புரிந்து கொண்டு பரசுராமர் அமைதியாக சென்று விடுகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு சீன் அப்படிங்கிறது வரும் அந்த மகாபாரதத்திலேயே. அதே மாதிரி கர்ணனுக்கும் கூட அந்த ஆயுத வித்தைகளை எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறார், அந்த அஸ்திர வித்தைகளை எல்லாம் சொல்லி கொடுத்தார். ஆனால் கர்ணன் வந்து ஒரு க்ஷத்திரியன்கிறது தெரியாது, அவன் வந்து ஒரு அந்தனர் மாதிரி போய் தான் அவன் கற்றுக்கிறான். அதுக்கப்புறம் தன்னை ஏமாத்திட்டா அப்படின்னு தெரிஞ்ச உடனே உனக்கு கடைசி நேரத்தில் இது பயன்பெறாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை கூட கொடுத்துடுறார் இல்லையா. ஆக பரசுராமர் யுகங்களை கடந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறோம். பரசுராமர் வாழ்கின்ற அந்த பிரதேசம்தான், அந்த இடம்தான் அந்த கேரளா அப்படிங்கிற மாதிரிலாம் கூட நம்ம கதைகளில் படிச்சுட்டு இருக்கோம். ஆக பரசுராமனிடமிருந்து நாம் அந்த மன உறுதியினை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதையே நாம் அனைவரும் பெருமாளிடத்திலே பிரார்த்தனையாக வைக்க வேண்டும். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவுருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.